இன்னைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் டான்ஸ் டே. ஒரு சில விஷயங்களை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படி சொல்லி விரும்புகிறேன். டான்ஸ் அப்படி சொன்னாலே வந்து மனசுக்கு சில பேர் மனசுக்கோ இல்லை என் மனசுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நெருடலாக ஏற்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து விமன் கோரியோகிராஃபர்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க. மேல் கோரியோகிராஃபர் தான் நீங்கள் வந்து மெஜாரிட்டியாக பார்க்க முடியும். ஸோ நம்ம ஓல்டர் ஜெனரேஷனாக இருக்கட்டும், இல்லை சில வீட்டில் ஒரு பையன் அவங்களோட பசங்க வந்து டான்ஸில் சேர போகிறாங்க, நான் ஒரு கொரியோகிராஃபர் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க, வேற ஏதோ கெரியர் பாரு, கெரியர் குரோத்தை பாரு, அது இதுன்னு டான்ஸ் அது இதுன்னு சுற்றிக்கிட்டு இருக்காத அப்படின்ட்டு மென்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மெஜாரிட்டியாக கிரிட்டிக்ஸ் இருக்காது. ஆனால் ஓரளவுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி சொந்தக்காரங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லையும் கூட நீங்கள் வந்து டான்ஸ் எதுக்கு சேர்றீங்க, அது வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கட்டும். விமனுக்குன்னு பார்த்தீங்கன்னா சுத்தம். இப்போ இருக்கிற இதில் கொரியோகிராஃபர்ஸில் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து விமன் கொரியோகிராஃபர்ஸ் வந்து ரொம்ப ஒரு கம்மியாக தான் இருக்காங்க. கலா மாஸ்டர், பிருந்தா மாஸ்டர், அதுக்கப்புறம் வந்து அந்த காலத்தில் ஒரு 2-3 பேர் இருந்திருக்காங்க. ஆனால் மெஜாரிட்டியாக பார்க்குறது வந்து கஷ்டம். இதே வந்து ஒரு பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா வந்து டான்ஸ் ஆடுறாளா, அவங்க பொண்ணு டான்ஸில் சேர போகிறாளா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க ஐயோ எப்படி ஆடுறா பாரு, டான்ஸில் சேர்ந்தா என்ன ஆகுறது அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. இதில் நான் நிறைய ஷோஸில் பார்த்துருக்கேன். விமன் கண்டஸ்டன்ஸ் ஆடுறவங்க வந்து அவங்க ஃபேமிலியே வந்து ஒதுக்கி வச்சுருக்கோம், அவங்க ஃபேமிலியே வந்து 4 வருஷம் பேசல அந்த மாதிரி சொல்லி நான் பார்த்துருக்கேன். ஸோ எதுக்கு இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் பயாஸ்டான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியல. அதுவும் இந்த காலத்துலயுமே வந்து முட்டுக்கட்டை போடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏஜ் வரைக்கும் தான் ஆட முடியும், 25 வயசுக்கு மேல ஆடக்கூடாது, என்ன சொல்லுவாங்க, இந்த வயசுல உனக்கு டான்ஸ் தேவையா அந்த மாதிரி பேசுவாங்க. சரி ஓகே, ஆட வேண்டிய வயசுல ஆட விடல, சரி ஒரு ஹெல்த்துக்காக, ஒரு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்காக, ஒபிசிட்டி பாடி குறைக்கிறதுக்காக ஒரு டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா இந்த வயசுல இது தேவையா? அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கவே மாட்டாங்க. இந்த வயசுல இது தேவையா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து டான்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இன்னமும் வந்து நிறைய நார்மலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு.